நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியரை நமக்கு 6 மணி சரிங்களா. அதுக்கு முன்னாடி நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87,446 ஃபஸ்ட் ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டு 49,816 சரிங்களா. இது வந்து நமக்கு செகண்ட் ரிசல்ட்டு. இப்போ இந்த இங்கே கடைசியில் 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 560/15 இது தான் நமக்கு கிடச்ச நம்பரு. இதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்னம்மா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுபோக ஒரு குட் நியூஸ் என்னென்னா அடுத்த மாதத்துலேருந்து நம்ம 3 நம்பர் மட்டுமே போட போகிறோம், 4 நம்பர் கிடையாது சரிங்களா. அது வந்து நமக்கு அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் மட்டுமே நம்ம ரெடி பண்ணி போடுவோம். வேறு எதுவும் இல்லை, ஒவ்வொரு வருஷம் வித்தியாசமாக வரும், வித்தியாசமாக நம்ம கொண்டு வருவோம். அதுக்கான முயற்சிகள் அதுக்கான வேலைகள் நிறைய நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி நம்ம அடுத்த வரப்போ நமக்கு வந்து 3 நம்பர் மட்டுமே கொடுக்க போகிறோம், வேறு எதுவும் கொடுக்க போகிறதில்ல சரிங்களா. கண்டிப்பாக அது அடுத்த மாதத்துலேருந்து நம்ம கொண்டு வருவோம். இப்போ இந்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்மளால் ஒரு நம்பர் கூட எடுக்க முடியல. அது இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அது நம்ம கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டாக இருந்துச்சு. பட் அது எனக்குன்னு தெரியல, திடீர்னு நமக்கு இரர் காமிக்கி நமக்கு அது வீணாக போயிடுச்சு சரிங்களா. பட் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக நமக்கு அடுத்த மாதத்துலேருந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் அமையுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 மணி என்ன மாதிரி மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்தல 5ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்தது, அருமையான மெத்தடு. அதே மாதிரி மேபி ஜீரோக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதை தான் நான் சொல்லியிருந்தேன், நேற்றே சொன்னோம் மேபி ஜீரோ வரக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் ஆடினாங்க. அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு மேபி ஜீரோக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஜீரோக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அந்த மாதிரி ஜீரோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க சரிங்களா. ஓகே, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு என்ன வருது அப்படின்னா ஏ போர்டு எனக்கு 4ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 4ஆம் நம்பர்னா 4ஆம் நம்பருக்கு ஜீரோவுக்கு 4ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வரக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள். 4ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஜீரோ வந்துச்சுன்னா 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஜீரோவுக்கு 4 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. அவர் தான் பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா பி போர்டு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுன்னா 0க்கு 8 தான் வரணும். ஏற்கனவே 0க்கு 8 தான் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. 8க்கு 0 வச்சுருக்காங்க, இல்லை 8க்கு 0ன்னு வச்சுருக்காங்க. அப்போ 0க்கு 8 8க்கு 0ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்க வருது அப்படின்னு எடுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 0 தான் அடித்தாங்க. 0 பேஸ் பண்ணி அடிக்கும் போது நமக்கு 0க்கு 8ங்கிற நம்பரும் 0க்கு 4ங்கிற நம்பரும் எப்போயுமே எவர்கிரீன் நம்பர் தான். அது மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பரும் கொஞ்சம் 8ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பராக தான் தெரியுது. 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எந்த நம்பர் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு எந்த நம்பர் வருது அப்படிங்கிறது இப்போ நான் 2 நம்பருமே பெஸ்ட்டாக அதை 2 ஃபார்மேட்டு கொடுத்துருக்கேன். அதாவது டைஸ் மாறினா ஒரு ஃபார்மேட், டைஸ் மாறல அப்படியே வந்துச்சுன்னா ஒரு ஃபார்மேட். அந்த 2 ஃபார்மேட்டை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஏங்க நான் இங்கே கொடுக்குற நம்பர் மாறுதுன்னு ஃபார்மேட் மாறுது, அங்கே டைஸ் மாறுது, அதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா. அதே மாதிரி எனக்கு பி போர்டில் கொஞ்சம் 9 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 9 நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு 9 நம்பருக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 9 நம்பர் இங்கே மேட்ச் ஆகணும் அப்படின்னு தோணுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 9 நம்பரு வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. 9 நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. பி போர்டில் 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 1க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி எது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1க்கு 9ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பருக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பர் உங்களுக்கு 9 நம்பர் தான். ஏன்னா ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா. சின்ன நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர் போவாங்க பாருங்கள். 4க்கு 1 அடிக்காங்க பார்த்தீங்களா. அப்போ 4க்கு 1னா 4 பவர் 9, 9க்கு 1 அப்படிங்கிற நம்பர் 1க்கு 9ங்கிற நம்பரும் கண்டிப்பாக ஆடுவாங்க. கண்டிப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருது அப்படின்னு இடக்குள்ள நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. ஏன்னா இப்போலாம் 1ஆம் நம்பருக்கு 0 தான் அதிகமாக வருது. அந்த மாதிரி 1ஆம் நம்பருக்கு 0 வந்தாலும் கண்டிப்பாக 1ஆம் நம்பருக்கு 0 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது வருதான் பாருங்கள். அது போக நீங்கள் மிஷின் சாட்டை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மிஷின் சாட்டை கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன நம்பர் எந்தில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நமக்கு இங்கே 5 6 6 5 வந்துருச்சுங்க. அப்போ அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் தான் வரணும் சி போர்டில். எதனால் 7ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 5 7 அப்படிங்கிற நம்பர் எனக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சி போர்டில். உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். சி போர்டில் வந்து ஏன்னா உங்களுக்கு 5க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அது மாதிரி தான் பாருங்கள். 7ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ்ட்டாக ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்குது. உங்களுக்கு வந்து சி போர்டில் 7ஆம் நம்பர் வரணும் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வின்னிங் நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். நான் கொடுத்தவங்க வைக்க வேண்டாம். உங்களுக்கு பேசிக்காக 1ஆம் நம்பருக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், வந்து எடுத்துங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா சிபோர்டில் 7 அல்லது 1 அந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதாவது 497 அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி 801 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் வருது. அந்த மாதிரி எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வருது. 801ன்னு வரலாம், இல்லை 497. நான் 2 ஃபார்மெட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த 2 ஃபார்மெட், அதாவது ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸ், இந்த 2 ஃபார்மெட்டில் ஏதாவது ஒன்று, அதாவது மேல் டைஸா இல்லை கீழ் டைஸ், அதாவது மேல் ஸ்லாட்டில் ஆடுறாங்களா இல்லை கீழ் ஸ்லாட்டில் ஆடுறாங்களா. கீழ் ஸ்லாட்டில் தான் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், ஈஸியாக எடுக்க முடியும். அதே மேல் ஸ்லாட்டு போச்சு அப்படின்னா அது ஃபார்வர்டு போயிடும். அப்படி வேறு மாதிரி நம்பர் நம்ம சின்ன நம்பர் எடுத்தோம் அப்படின்னா சின்ன நம்பருக்கு நமக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் கீழ் வரிசையில் இருக்குது, கீழ் ஸ்லாட்டில் ஆடுவாங்க. பெரிய நம்பர் பூராமே மேல் ஸ்லாட்டில் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது, 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. சரிங்களா? 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள், 0 கன்ஃபார்மாக வருது. சரிங்களா? இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 8 மணி ஷோவுக்கு 04 523. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 49 816. சரிங்களா? இதுதான் 6 மணி ஷோ. சரிங்களா? 6 மணி ஷோவுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது. இந்த 6 மணி ஷோவில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 04 அதே மாதிரி 523 இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர். இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன், வேறு எதுவுமே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். ஏ போர்டில் எனக்கு 1ஆம் நம்பர் வரணும்னு தான் காமிக்குது. ஏன் 1ஆம் நம்பர் வரணும் அப்படின்னா 8க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் எப்போயுமே எவர் கிரீனாக வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி 1ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பருக்கு அது மட்டும் தான் வருமா அப்படின்னா 5ஆம் நம்பர் வரும். 5ஆம் நம்பர் மேலே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 5ஆம் நம்பர் வரும். 5க்கு 8 8க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. எப்போயுமே வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர், 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருங்கிறது எப்போயுமே வரும். அதே மாதிரி 5க்கு 2 5க்கு 3ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிடும். அதே மாதிரி 5க்கு 7 5க்கு 8ங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். 5ஆம் நம்பருக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பரில் 3 2 அதே மாதிரி 7 8 இது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். சரிங்களா? அதனால தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரை பக்கம் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணி ஆடிப்பாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நல்லாவே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏ போர்டு 1 அல்லது 5 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர் 8ஆம் நம்பர். எதனால் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1க்கு 8 தான் நம்ம அங்கேயும் கொடுக்குறோம், இங்கேயும் கொடுக்குறோம். சரிங்களா? 8க்கு 1 1க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் கூட நமக்கு திரும்பவும் உனக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். ஏன்னா நமக்கு போன ட்ராவில் 8ஆம் நம்பர் தான் உழைச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி 8ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம போன ட்ராவுக்கு முந்தின ட்ராவில் நமக்கு என்ன கொடுத்தாங்க 523. அதுலேருந்து 5ஆம் நம்பரும் அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் நம்பரும் கொஞ்சம் இங்கே மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. 2 ட்ராவை நம்ம மிக்ஸ் பண்ணி தான் ஆடுவாங்க எப்போயுமே. அப்படி மிக்ஸ் பண்ணி ஆடினா கண்டிப்பாக 8 அல்லது 5 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக அடுத்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் பி போர்டில் நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் 1க்கு 6 அப்படின்னு ஆடுவாங்களா அப்படின்னா 6ஆம் நம்பர் ஆடுவாங்க. ஏன்னா 6ஆம் நம்பர் இன்றைக்கி நமக்கு இருக்குது இல்லையா, 816 அப்படிங்கிற நம்பர் 6ஆம் நம்பர் தானே இருக்குது. அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கணும். அதை கணக்கு பண்ணி தான் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்க? 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. சரிங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பர் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு 2ஆம் நம்பர் ஓரளவு கன்ஃபார்மாக தெரியுது. 2ஆம் நம்பர் தான் வரணும்னு தோணுது. ஏன் 2ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி 6க்கு 2 உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறாங்களான்னு பாருங்கள். சரிங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடலாம். அப்படி இல்லைன்னா 6க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடலாம். இது 2 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் எனக்கு 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சி போர்டில் அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது உள்ளதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.